வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். லெபனான் பாதுகாப்பு அமைச்சர் பட்டத்து இளவரசர் சந்திப்பு. லெபனானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் மைக்கேல் மொனாசாவை குவைத்திற்கு அதிகாரப்பூர்வமாக விஜயம் செய்த பட்டத்து இளவரசர் ஷேக் சபா காலித் அல் ஹமத் அல் சபா திங்கட்கிழமை பயான் அரண்மனையில் வரவேற்றிருக்கின்றார். இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அப்துல்லா அல் சலேம் அல் சபா, பாதுகாப்பு அமைச்சின் துணை செயலாளர் ஷேக் டாக்டர் அப்துல்லா மிசால் முபாரக் அல் அப்துல்லா அல் சபா, இராணுவத்தின் துணைத் தலைவர் ஷேக் சபா ஜாபர் அல் அஹமத் அல் சபா மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். லெபனான் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் மைக்கேல் மான்சி அதிகாரப்பூர்வ விஜயத்தின் போது உயர்மட்ட குழுவுடன் திங்கட்கிழமை குவைத் வந்திருக்கின்றார். இது இரு நாடுகளின் ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்தல் மற்றும் இராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை முயற்சிகளை ஆதரிப்பதில் உள்ள நோக்கத்தை பிரதிபலிக்கிறது என்று குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விமான நிலையத்தில் அமைச்சரை வரவேற்றதில் குவைத் துணை அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அல் சபா, அமைச்சக துணை செயலாளர் ஷேக் டாக்டர் அப்துல்லா மிசால் அல் சபா, துணை தலைமை தளபதி ஏர்வேஸ் மார்ஷல் ஷேக் சபா ஜாபர் அல் சபா மற்றும் பல இராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத நிறுவன மேற்பார்வை குறித்த முதல் கூட்டத்திற்கு ஷேக் ஃபகத் தலைமை தாங்கினார். குவைத் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபா திங்கட்கிழமை ஹுசைனியாக்கள் மற்றும் மசூதிகளின் கட்டுமானம் மற்றும் உரிமம் வழங்குவதை ஒழுங்கமைக்கும் பணியின் குழுவின் தொடக்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கின்றார். தேசிய சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதை உறுதி செய்யும் அதேவேளையில் மத நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கான குவைத்தின் தொலைநோக்கு பார்வையை இந்த முயற்சி பிரதிபலிக்கிறது என்று ஷேக் ஃபகத் வலியுறுத்தினார் என்று உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை மத மற்றும் மனிதாபிமான விழுமியங்களை நிலைநிறுத்துவதையும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் குவைத்தின் மதிப்புமிக்க நிலையை பேணுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். மத நிறுவனங்களின் உரிமை மற்றும் மேலாண்மைக்கான தெளிவான நடைமுறைகள் மற்றும் உயர் தரங்களை நிறுவுவதற்கான குவைத் தலைமையின் உத்தரவுகளை பின்பற்றி தொடர்புடைய அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அவற்றின் நேர்மறையான தாக்கத்தை அதிகப்படுத்துவதும் சமூகத்திற்கு சேவை செய்வதில் அவற்றின் பங்கை வலுப்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் என்று அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. கட்டுமானம் மற்றும் பாதுகாப்பு விதிகளின் மேற்பார்வையை நகராட்சி வலுப்படுத்துகிறது. நாட்டின் 6 ஆளுநரகத்திலும் கட்டடங்களின் பொதுவான தோற்றத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் கட்டுமான மற்றும் கட்டிட பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கான விரிவான உத்தியை பின்பற்றுவதாக குவைத் நகராட்சி திங்களன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அகமதி கவர்னரேட்டில் உள்ள அவசரகால குழுவின் தலைவரான காலித் அல் ஃபத்லி கள ஆய்வு சுற்றுப்பயணத்தின் போது குனாவிடம் கட்டடம் இடிப்பு, பராமரிப்பு, தற்காலிக அனுமதிகள் மற்றும் சான்றிதழ்கள் உள்ளிட்ட பல்வேறு அனுமதிகளை வழங்குவதில் தொடங்கி நகராட்சி முக்கிய பங்கு வகிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கட்டுமான பணிகளை நகராட்சி கண்காணித்து அண்டை சொத்துக்களை பாதுகாக்கவும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தேவையான மாற்றங்களை செய்வதாக அல் ஃபத்லி குறிப்பிட்டுள்ளார். கட்டிட விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் சொத்து உரிமையாளர்கள் மற்றும் ஒப்பந்த நிறுவனங்களுக்கு நகராட்சி உதவுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திங்கட்கிழமை அகமதியில் உள்ள அல் சபாஹியா குடியிருப்பு பகுதியில் ஆய்வுக் குழுக்கள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் போது விதிமீறல்களுக்கு 4க்கும் மேற்பட்ட எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றனர். கட்டிட விதிமுறைகளின்படி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகள் தயங்க மாட்டார்கள் என்பதற்கான சமிஞ்சையாக இது அமைந்திருக்கின்றது. நகராட்சி சட்டங்களை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். 6 ஆளுநரகத்திலும் உள்ள ஆய்வுக் குழுக்கள் களப்பிரச்சாரங்கள் மூலம் குவைத் நகராட்சி விதிமுறைகளை தீவிரமாக செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.41 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.64 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.23 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.06 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.79 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 988.32 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.81 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.